நவம்பர் 19, 2025 கத்தோலிக்க திருச்சபையின் அண்மை செய்திகள். நாம் படைப்பின் பாதுகாவலர்கள், அதன் அழிவுக்கு காரணமாகும் எதிராளர்கள் அல்ல என்றும், கடவுளின் படைப்பின் நிர்வாகிகளாக அவர் நம்மிடம் ஒப்படைத்த இந்த உயரிய கொடையை பாதுகாக்க விசுவாசத்துடனும் இறை வாக்குடனும் விரைவாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். பிரேசிலில் நடைபெறும் காலநிலை குறித்த மாநாட்டில் பங்கேற்கும் உலகளாவிய தெற்கு ஆயர்கள் மற்றும் கர்தினால்களுக்கு நவம்பர் 17 திங்களன்று அனுப்பியுள்ள காணொலி செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, ஒன்றின் பின் அவசியத்தையும் வார்த்தைகளை விட செயல்களை தேர்வு செய்திடல் வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டினார். கடவுளின் படைப்பை பாதுகாப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் அது போதாது என்றும், உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை காலநிலை நெருக்கடியின் அவசரத்தையும் எடுத்துரைத்தார். வெள்ளம், வறட்சி, புயல்கள் மற்றும் தொடர்ச்சியான வெப்பநிலை காரணமாக படைப்பு நம்மை நோக்கி கூக்குரலிடுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, காலநிலை மாற்றம் ஏற்கனவே வலு குறைந்த மக்களை மேலும் மேலும் பாதித்து வருகின்றது என்பதை வலியுறுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய